3 சிறிய பன்றிகள். அம்மா பன்றி அன்பு நிறைந்த கண்களுடன் தனது 3 மகன்களை வழியனுப்பி இப்போது அவர்கள் தனியாக வாழ வேண்டிய நேரம் வந்துவிட்டதாக சொன்னாள். காலை மஞ்சள் மெதுவாக படர்ந்த பரந்த வெளியில் 3 சகோதரர்களின் முகங்களில் உற்சாகமும் கவலையும் கலந்திருந்தது. அம்மா பன்றி அன்பு நிரம்பிய அறிவுரைகளை கூறி எப்போதும் ஒருவர் மீது ஒருவர் நம்பிக்கை வைக்கச் சொன்னாள். சகோதரர்கள் தலையாட்டினர், ஒருவரை ஒருவர் ஊக்கப்படுத்தினர். பின்னர் பயணத்தை தொடங்கினர். பரந்த வெளியில் உள்ள ஒரு சந்திப்பில் 3 பன்றிகள் நின்று தங்கள் தம் கனவுகளை தேடி தனித்தனியாக பிரிய முடிவு செய்தனர். காற்று புல்வெளியில் வீசியது, ஒரு புதிய சாகசத்தின் தொடக்கத்தை அறிவித்தது. சகோதரர்கள் வெவ்வேறு திசைகளை பார்த்து புன்னகையுடன் ஒருவருக்கொருவர் கை காட்டினர். 3 பாதைகள் அமைதியாக நீண்டன, ஒவ்வொன்றிலும் வேறு ஒரு எதிர்காலம் மறைந்திருந்தது. முதல் பன்றி சாலையோரத்தில் மென்மையான வைக்கோலின் பெரிய குவியலை கண்டான். அவன் மகிழ்ச்சியடைந்து விரைவாகவும் எளிதாகவும் வீடு கட்டலாம் என்று நினைத்தான். அந்த தருணத்தின் சுகமே உறுதியை விட முக்கியம் என்று அவன் நம்பினான். அதனால் அவன் அவசரமாக வைக்கோல் வீட்டை கட்ட முடிவு செய்தான். சிறிது நேரத்தில் முதல் பன்றியின் வைக்கோல் வீடு முடிந்தது. அது அழகாக இருந்தாலும் காற்றில் கூட அசையும் அளவுக்கு இலகுவாக இருந்தது. இருந்தாலும் எல்லாம் முடிந்தது போல அவன் நிம்மதியாக இருந்தான். வெளியில் உட்கார்ந்து அமைதியான காட்சியை பார்த்து கொண்டு மெதுவாக இசை பாடினான். இரண்டாம் பன்றி சாலையோரத்தில் உறுதியான மரக்கட்டைகளின் குவியலை கண்டான். அவன் தலையாட்டி இது வைக்கோலை விட பாதுகாப்பானது என்று எண்ணினான். அவன் ஒரு கோடாரியை எடுத்து மரங்களை வெட்டியும் வடிவமைத்தும் வேலை செய்தான். வேலை கடினமாக இருந்தாலும் தன் வீட்டை பற்றிய எண்ணம் அவன் மனதை வெப்பமூட்டியது.